ஹலோ மக்களே! வெரி குட் மார்னிங். இவ்வளோ மாசமா நான் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் ரொம்ப அதிகங்க. ஸோ வந்து இன்னைக்கு நான் பாடிய வந்து டீடாக்ஸ் பண்ணியாகணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். யூசுவலா வந்து என்னோட பாடிய வந்து நான் டீடாக்ஸ் பண்றதுக்கு நான் வந்து என்ன மெத்தட் ஃபாலோ பண்றேனோ, அத இந்த வீடியோல நான் சொல்றேன். அத நீங்க மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாலோ பண்ணவும் மறந்துறாதீங்க. டீடாக்ஸ் பண்றதுக்கு தேவையான பொருள் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த விளக்கெண்ணெய். ஆக்சுவலா இது வந்து கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவாங்க. நீங்க நாட்டு மருந்து கடையில அல்லது வந்து மளிகை கடையில போய் வந்து கேஸ்டர் ஆயில்னு கேளுங்க. குடுப்பாங்க. இதுவும் தென் வந்து ஒரு செவ்வாழை பழம். ஒண்ணே ஒண்ணு. இது மட்டும் போதும். பாடிய டீடாக்ஸ் பண்றதுக்கு. வாங்க எப்படின்னு நான் சொல்லித் தரேன். மார்னிங் எந்திரிச்சோனே வந்து சுடுதண்ணி வந்து ஒரு டம்ளர் குடிங்க. தென் அதுக்கப்புறம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி விளக்கெண்ணெய். நீங்க பிகினரா இருந்தா 50 ml போதும். அல்லது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னா 100 ml குடிங்க போதும். குடிச்சு முடிச்சக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடிச்சுக்கோங்க. ஆக்சுவலா வந்து பனானா வந்து ஆப்ஷனல் தான். இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்க கன்சியூம் பண்ணுங்க. இல்லாட்டினா வேணாம் விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வரும். டீடாக்ஸ் பண்றப்போ ஃபுட் வந்து கன்சியூம் பண்ணலாமா வேண்டாமான்னு. என்ன கேட்டா நீங்க சாப்பிடாம இருக்கிறது பெட்டர். நீங்க சாப்பிடாம இருக்கிறது பெட்டர். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப பசிச்சா நான் சொன்ன மாரி ஒரு பனானா கன்சியூம் பண்ணிக்கோங்க. அல்லது உங்களுக்கு ஏதாச்சும் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு பிளாக் காஃபி. இது மட்டும் போதும். ஆக்சுவலா நான் வந்து இங்க நான் ஒர்க் அவுட் போறேன். ஸோ வந்து எனக்கு எனர்ஜி தேவை. ஸோ ஒரு பிளாக் காஃபி மட்டும் நான் குடிச்சுக்கிட்டேன். இன்கேஸ் வந்து நீங்க ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு எள்ளி மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து டீடாக்ஸ் டைம்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்பீங்க. தாராளமா பண்ணலாம். உங்களோட பாடி வந்து சப்போர்ட் பண்ணி நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. இல்லாட்டினா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம். அன்னைக்கு நீங்க ரெஸ்ட் விட்டுக்கோங்க பெட்டர். ஸோ வந்து இன்னைக்கு நான் சொன்ன டீடாக்ஸ் மெத்தட் ஜஸ்ட் ஒரு பேசிக் திங் தான். ஸோ வந்து இதை பிகினராக இருக்கவங்க எல்லாரும் வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னெல்லாம் இருக்குங்கிறத வந்து நான் அப்கமிங் வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் மறக்காம ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி கிடைச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பை பாய்.